ஒரு புது சிகிச்சை முறை உண்மையாவே வேலை செய்யுதா இல்லையான நர்ஸ்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி அறிவியல் பூர்வமா அதை நிரூபிக்கிறாங்கன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனா அந்த ஐடியா வெறும் ஐடியாவா இல்லாம நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வா மாறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் ஒவ்வொரு மருத்துவ ஆராய்ச்சியாளரும் சந்திக்கிற முதல் சவால். இந்த கேள்விக்கு ரொம்ப உறுதியான பதில் வேணும்னா ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துற ஒரு முறைக்கு பேர் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது தங்கத்தரம். இதுதான் ஆதாரங்களோட உச்சம்னே சொல்லலாம். இந்த முறைய ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல்ட் ட்ரையல் அல்லது சுருக்கமா RCTன்னு சொல்லுவாங்க. எது காரணம், என்ன விளைவுங்கிறத ரொம்ப கட்டுப்பாடான சூழல்ல வச்சு செக் பண்றதால இது கொடுக்கற பதில்கள் மேல நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும். ஓகே, அப்போ இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு உண்மையான பரிசோதனைக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் தேவை. இந்த மூணு இல்லைன்னா அது உண்மையான பரிசோதனையே கிடையாது. முதலாவது கையாளுதல். சிம்பிளா சொல்லணும்னா, ஆராய்ச்சியாளர் ஒரு குரூப்புக்கு புதுசா ஒரு சிகிச்சையை கொடுத்து அதோட விளைவு என்னன்னு பார்க்கணும். சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது கட்டுப்பாடு. இதுக்கு ஒரு கண்ட்ரோல் குரூப் வேணும். அதாவது இந்த குரூப்புக்கு புதுசா எந்த சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னா அப்பதானே நாம பண்ற புது ட்ரீட்மெண்டால வந்த மாற்றத்தை பழைய முறையோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சமவாய்ப்பு முறை. அதாவது ரேண்டமைசேஷன். யார எந்த குரூப்ல போடணும்னு டாஸ் போட்டு முடிவு பண்ற மாதிரி தான் இது. இது மூலமா எந்த பாகுபாடும் இல்லாம வர்ற முடிவுகள் உண்மையா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். இந்த படத்தை பாருங்களேன், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குது. 100 நோயாளிகளை ரேண்டமா 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. இதுதான் சமவாய்ப்பு. ஒரு குரூப்புக்கு புதுசா ஒரு திட்டத்தை கொடுக்கறாங்க. இது கையாளுதல். இன்னொரு குரூப் வழக்கமான சிகிச்சையை எடுத்துக்குது. இதுதான் கண்ட்ரோல் குரூப். இப்படி செய்யும்போது அந்த புது திட்டத்தோட உண்மையான தாக்கம் என்ன அப்படின்னு நம்மால சரியா சொல்ல முடியும். ஆனா நிஜ வாழ்க்கையில இது அவ்வளவு சுலபமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா நிஜ உலக ஹாஸ்பிடல் சூழல் ரொம்பவே சிக்கலானது. யோசிச்சு பாருங்க, ஒரு புது வழிமருந்த டெஸ்ட் பண்றோம். அத ஒரு குரூப்க்கு மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு குரூப்க்கு கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது தப்பில்லையா? இது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் ஹாஸ்பிடல் சூழல்ல இந்த கோல்ட் ஸ்டாண்டர்டை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னதான் பண்றது? அதுக்கு தான் ஒரு புத்திசாலித்தனமான மாற்று வழி இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த குவாசி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அது மாதிரி இருக்கிற அப்படின்னு தான். இதுவும் உண்மையான பரிசோதனை மாதிரி தான். ஆனா நிஜ உலக சூழலுக்கு ஏத்தா மாதிரி சில விஷயங்களை மாத்திப்பாங்க. முக்கியமா அந்த சமவாய்ப்பு முறை இதுல இருக்காது. இதுல ரொம்ப பொதுவா பயன்படுத்துற ஒரு வகைதான் காலத்தொடர் வடிவமைப்பு. அதாவது ஒரு புது சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பலமுறை டேட்டாவை எடுத்து மாற்றங்களை கவனிப்பாங்க. இந்த படத்தை பாருங்க. இங்க ஓன்றது ஒவ்வொரு தடவையும் டேட்டா எடுக்கிறத குறிக்குது. நடுவுல இருக்கிற எக்ஸ் தான் நாம அறிமுகப்படுத்துற அந்த புது சிகிச்சை. சிகிச்சைக்கு அப்புறம் அந்த டேட்டால பெரிய மாற்றம் இருக்கான்னு பாப்பாங்க. இதுல கண்ட்ரோல் குரூப் இல்லனாலும் இது ஒரு நல்ல ஆதாரத்தை கொடுக்கும். சரி வாங்க, இப்போ இந்த 2 டிசைனையும் ஒன்னோட ஒன்னு நேருக்கு நேர ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா 2த்துலயுமே கையாளுதல் இருக்கு. கண்ட்ரோல் குரூப் கூட பெரும்பாலும் இருக்கு. ஆனா அந்த முக்கியமான விஷயம் சம வாய்ப்பு முறை. அது உண்மையான பரிசோதனையில மட்டும்தான் கட்டாயமா இருக்கும். அதனாலதான் அதோட முடிவுகள் மேல நம்பிக்கை ரொம்ப அதிகம். குவாசி பரிசோதனையில நம்பிக்கை மிதமா தான் இருக்கும். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஜ உலக ஹாஸ்பிட்டல் சூழல்ல இருக்கிற தடைகளால நர்சிங் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையான பரிசோதனைகளை விட இந்த நடைமுறைக்கு ஏத்த குவாசி பரிசோதனைகளை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த சிகிச்சையை கொடுக்கணும்னா நர்ஸ்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா கிரியேட்டிவா யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? சரியான பதில்களை கண்டுபிடிப்பதற்கான இந்த தேடல் ஒருபோதும் முடிவடையாது.